ஹலோ அண்ணே, வணக்கம்ண்ணே. சொல்லுங்க. சக்தி வேலைண்ணே. ஆமாம் ஆமாம். இல்லைண்ணே, நமக்கு திருநெல்வேலியில் இடம் இருக்குது கொஞ்சம். சரி. அதை வந்து விற்கணும். திருநெல்வேலி எந்த ஏரியா? திருநெல்வேலியில் வந்து நம்ம மானூர் இருக்குல்ல, அழகிய பாண்டியபுரம் சொல்லி ஒரு ஊர் இருக்குல்ல, வாகைக்குளம். மெயின் இடம் சொல்லுங்கள், கேள்விப்படலையே. மானூர் மானூர் மானூர். ஆமாம். மானூரை தாண்டி அழகிய பாண்டியபுரம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு. சரி. அந்த ஊருக்குள்ள வாகைக்குளங்கிற இடம் தான் நம்ம இடம். ஆ ஆ. அந்த இடத்துல வந்து விற்கணும். ஒரு 28 சென்ட் இருக்கு. புஞ்சையா இருக்கா? புரியல. புஞ்சை தானே இருக்கும். ஆமாம், விவசாய இடமா தானே இருக்கு. ஆமாம், விவசாய இடமா தான் இருக்கு. சரி. பாதை இடத்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பலாமா? அனுப்புங்க அனுப்புங்க. பாதைலாம் இருக்கா? பாதை இல்லைண்ணே, பாதை மட்டும்தான் இப்போ கொஞ்சம் சிக்கல்ல இருக்கு. அதான் கேட்கேன். அதான் நம்ம போட்டு அலைஞ்சிக்கிட்டு வேஸ்ட் இல்லை. அதான் கேட்கேன். அதான் எல்லாம் வரத்து கேட்டு தான் நான் அடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு தான் கேட்டேன். பாதை சுத்தமாக இல்லையா? ஆமாம், பாதை இல்லை. முன்னாள் இடத்துக்காரங்கிட்ட கொடுக்குற மாதிரியும் இல்லையோ? அவங்க இடத்துக்கு கேட்குறாங்களான்னு தெரியல, நம்மளும் இன்னும் விசாரிக்கல. ஆமாம், அதுக்காண்டி தான் இப்போ இடம் சும்மாவே இருக்கு. இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் வேற இருக்கு, அதை விற்கலாமான்னு பார்க்குறோம் குடும்பத்தில். சரி. என்ன ரேட்டு? என்ன ரேட்டு? ஒரு சென்ட் அது 60 ரூபாய்க்கு போனாலும் போதும் நமக்கு. 60 ரூபா 50 ரூபாய்க்கு போனாலும் பரவாயில்ல. இல்லை, அங்கே மார்க்கெட் ரேட் எவ்வளோ போதோ அதோட அந்த ரேட்டுக்கு கொடுத்தா தானே வாங்குவாங்க. நம்ம அதிகமாக சொன்னால் அப்புறம் சும்மா தான் கிடக்கும். அதான் கேட்க, அங்கே உள்ள ரேட்டு என்ன? அங்கே உள்ள ரேட்டுக்கு வந்து 40 ரூபா எடுக்கிறாங்க. அதான் நம்ம கொஞ்சம் கூட ஒரு 10 ரூபா வச்சு கேட்போன்னு பார்த்துக்கிருக்கேன். ஆமாம் ஆமாம், சொல்கிறது சொல்லுவோம். ஆனால் முடியறது நம்ம அதிகமாக ரொம்ப அதிகமாக சொன்னால் கரெக்ட் ரேட்டு போட்டோன்னா சீப்பாக இருக்கா சரி வந்து எல்லோரும் கேட்பாங்க. அதே ரேட்டு போகும்போது இதுக்கு போட்டு பாதையில் இடத்த வாங்குவானே. ஆமாம், ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அது சும்மா தான் கிடக்கும். அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணால் அது சீக்கிரம் முடியும். இல்லாட்டா நம்ம கூட்டி இடத்த காட்ட வேண்டியது. இங்கே கிடக்கா, நான் முன்னால் கிடக்குன்னு நினச்சேன், பின்னால் கிடக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம தெளிவான ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன எதுனா கொடுத்துடலாம். இதுக்கு கீழே கொடுக்க வேண்டாம், இந்த அமௌண்ட்டுக்குன்னு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த ஒரு ரேட்டை சொன்னால் அது சீக்கிரம் முடியும். மற்றபடி வில்லங்க இருந்தாலும் அது வேஸ்ட்டு. நம்ம அலைஞ்சி நம்ம சொந்த இடம் தான். ஆமாம், ஏதாவது நல்ல கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டு வந்துட்டு அலைஞ்சி அளந்து கலந்து பார்த்துட்டு கடைசியில் என்ன பத்திரத்தில் அது ஓட்ட இது ஓட்டன்னு எல்லாம் வேஸ்ட்டு தானே. அதுக்கு தான் சொல்கிறேன். பாதை மட்டும் இல்லை என்ன? ஆமாம், பாதை மட்டும் இல்லை. மெயின் பாதை அங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கு? மெயின் பாதை இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். மெயின் இல்லை அந்த அந்த இதுக்கு போகிறதுக்கு, உங்கள் இடத்துக்கு போகிறதுக்கு. அதான் மெயின்ல இருந்து உள்ளக்க போகிறதுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் நம்ம இடத்துக்கு வர. என்ன பக்கத்தில் 2.5 கிலோமீட்டருக்கு பாதையே இல்லையா? பாதை யாரும் தரமாட்டிக்கிறாங்க. அதான் 2.5 கிலோமீட்டர் பாதை இல்லைன்னா நமக்கு சரி ஒரு 100 மீட்டர் இல்லை, பக்கத்து இடத்துக்காரர் இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசி வித்தரலாம். 2.5 கிலோமீட்டருக்கு பாதை இல்லைன்னா 2.5 கிலோமீட்டருக்கு சான்ஸ் இல்லைல்ல? சான்ஸ் இல்லை. இல்லை இல்லை இல்லை. உங்கள்கிட்ட விவரத்தை கேட்குறதுக்கான தான் கேட்டேன். நமக்கு சரி ஒரு இடம் இருக்குது, முன்னால் இடத்துக்காரங்க அடைச்சிருக்காங்க, நமக்கு பாதை இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது மூவ் பண்ணலாம். சரி, பக்கத்து வீட்டு இடத்துக்காண்ட சேர்த்து கொடுக்குற மாதிரியே இல்லை அவள் இடத்த சேர்த்து வாங்குற மாதிரியே இருக்கணும். இது என்ன வேஸ்ட் இல்லை. 2.5 கிலோமீட்டருக்கு கூட்டு போகும்போதே முதல் இடத்து பாதை இருந்தால் கேட்பான். பாதையில் நம்ம திட்டிட்டு தான் போவான், என்னென்ன போட்டு அலைய விட்றீங்கன்னு. சரி, ஒரு 100 மீட்டர் 10 மீட்டருக்கு பாதை இல்லைன்னு இது முடுக்கு பாதை இருந்துச்சு, இப்போ இல்லை, பின்னால் நீங்கள் விற்றுக்கலாம், அதனால தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறோம். இல்லாட்டா தான் ரேட்டுங்க 60 போகுது, 40 70 போகுது, நம்ம உங்களுக்கு பாதை இல்லாதனால தான் 30 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு வழி இல்லைல்ல. சரி, ஓகே ஓகே ஓகே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, புதுக்கோட்டையில் இடம் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.